மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய லைஃப் டைம்க்கான மெசேஜ் என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்னு. வேலை வந்து ஒரு மாதிரி பிளெயினாக போயிட்டுருக்கு, நான் ஏதோ விருப்பம் இல்லாமல் செய்கிறேன், இல்லை எனக்கு விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை, ஒரு தொழில் அமையணும். இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்கு. இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியாக வந்து போகும். பிளானிங்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்குமே கூட இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். பொதுவாக எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், நான் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், வாழ்நாள் முழுக்க அது எந்தெந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விகள் இருக்கும். ஸோ அதற்கு வந்து உங்கள் ராசிக்கு இந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் இந்தந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வேலை தொழில் சார்ந்து, உங்களுடைய நிதி நிலைமை சார்ந்து, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து. ஸோ இந்த 3 விஷயங்களுக்கும் நாம் தனித்தனியாக வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளுக்கே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆர் மெசேஜ் என்ன அப்படின்றதையும் இதே பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்கான உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ரீடிங் பார்த்துட்டு அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம இது மாதிரியான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்மளுடைய சாரா டேரோ அனதர் சேனலோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நிறையா விஷயங்கள் அதில் இருக்கும், நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ பொதுவாக ஏஞ்சல் நம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ, இல்லை வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ, இல்லை உங்களுடைய வீட்லேயோ, உங்களுடைய ஆஃபீஸ் கேபின்லேயோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்கலாம் உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு ஏதாவது ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பிளெயின் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஏஞ்சல் நம்பரை முன்னாடியும் பின்னாடியும் எழுதிட்டு இடையில இருக்கக்கூடிய அந்த மிடில் கேப்பில் உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ஆசைகள், வேண்டுதல்கள் எதாக இருந்தாலும் அதில் நிறைவேறின மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அது வந்து குறிப்பிட்டு 3 டைம்ஸ், 7 டைம்ஸ், 21 டைம்ஸ், 54 டைம்ஸ் அந்த மாதிரி உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதி கூட ஒரு ஆசை நிறைவேறும் போது நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து மார்க் பண்ணிகிட்டே வரலாம். டெய்லி நீங்கள் எழுதி கூட அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் கோவில் குளங்கள்லேயோ இல்லை கடல்லையோ நீங்கள் வந்து அந்த பேப்பர்ஸை வந்து விடலாம். ஆர் பௌர்ணமி தினத்தில் கூட நீங்கள் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி குட்டியாக அமைச்சிட்டு அதில் கூட அந்த பேப்பர்ஸை வந்து நீங்கள் போட்டு பர்ன் பண்ணலாம், அது நடந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பண்ண முடியாது என்னால் அப்படின்னாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மனசில் நினச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசைகளை அப்படியே நீங்கள் விஷனைஸ் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் வேண்டிக்கிறது, இதுவும் செய்யலாம். ஸோ இந்த 3 வகையான பேட்டர்னில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அவுட்கம்ஸாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய லைஃப் டைம்க்கான மெசேஜ் என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 6363 ஏஞ்சல் நம்பர். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதாவது ஒரு பிடிப்பே இல்லை எனக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில்
அது ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்னே தெரியல. அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னே தெரியல. அதனால ஏதோ கடமைக்கேன்னு செய்கிறேன் அப்படிலாம் இருக்கிறீங்கன்னா, அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ நம்பிக்கையின் ரீதியா நீங்க உங்களுடைய வேலை செய்யும்போது, அது மிகப்பெரிய ஒரு நன்மைய வந்து குடுக்கும்ன்றதுனால, ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்பவே சுறுசுறுப்பா வந்து இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட வேலைய பிடிச்சு செய்வீங்க. அதிலயும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. டிட்டர்மினேஷனோட இருப்பீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்ப வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்போ வேலை வந்து ஒரு மாதிரி பிளெயினா போயிட்டுருக்கு. நான் ஏதோ விருப்பம் இல்லாம செய்றேன். இல்ல எனக்கு விருப்பத்திற்கு ஏத்த மாரி ஒரு வேலை, ஒரு தொழில் அமையணும் அப்படின்னாலும் சரி. இந்த 6363 ஏஞ்சல் நம்பர்ஸ நீங்க யூஸ் பண்றதும்போது, கண்டிப்பா உங்களுடைய அந்த நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான அந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜி இந்த நம்பர் குடுக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ மிதுன ராசி உங்களுடைய நிதி, பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 000 அதாவது இன்ஃபினிட். ஸோ எப்பவுமே இந்த 000 ஜீரோலாம் வந்தா நீங்க அத ஜீரோவா எடுத்துக்க வேண்டாம். அத நீங்க இன்ஃபினிட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இன்ஃபினிட் சிம்பல் அப்ப நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களுடைய பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அலைன்மென்ட் கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு லாஸ் இருக்குன்னா, அத ப்ராஃபிட்டா எப்படி மாத்திக்கலாம்? ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா, அத லாஸ் ஆவாம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? அது ஒரு சேவிங்ஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இந்த மாரியான ஒரு அலைன்மென்ட் உங்களால கொண்டு வர முடியும். இந்த இன்ஃபினிட் சிம்பல் நீங்க யூஸ் பண்றதால. அண்ட் இந்த இன்ஃபினிட் சிம்பல் நீங்க ஒரு டாட்டூவா போட்டுக்கலாம். அடிக்கடி பார்க்குற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒரு டயகிராமா நீங்க வரைஞ்சுக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்றதுனால உங்களுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் கிடைக்கும். அதாவது இன்ஃபினிட்னாலே முடிவில்ல. அடுத்தடுத்து வாய்ப்புகள் வர்றதுக்கான ஒரு சிம்பிளா தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்ப அந்த இன்ஃபினிட் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு பணம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் உங்களோட மைண்ட்ல வந்து ஃபுல்ஃபில்லா இருப்பீங்க. ஓகே நான் போதுன்ற அளவுக்கு சம்பாரிக்கிறேன். இதுக்கு மேல வர்றதெல்லாம் வந்து எக்ஸஸ் தான். பட் இப்ப எனக்கு இதுவே நிறைவா இருக்கு. அந்த மன திருப்தி நிறைவ வந்து குடுக்கும். அதற்கான ஒரு வருமானத்தையும் உருவாக்கி குடுக்கும். ஸோ இந்த இன்ஃபினிட் சிம்பல அப்போ நீங்க பணம், பொருளாதாரம் சார்ந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அதாவது 000ன்ற ஏஞ்சல் நம்பருக்கு பதிலா இன்ஃபினிட் சிம்பல யூஸ் பண்ணலாம். ஸோ மிதுன ராசி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்துக்கு நீங்க எந்த ஏஞ்சல் நம்பர யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 1010. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்கு. இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியாக வந்து போகும். இப்போது பிரிவை நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா கூட இந்த 1010 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களோட ரிலேஷன்ஷிப் நியூ பிகினிங் எடுக்கும். இல்லை நியூ டைரக்ஷனை நோக்கி போகும். ஸோ அந்த ரீகன்சிலேஷன் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். அதாவது ஆஃப்டர் பிரேக்கப், பிஃபோர் பிரேக்கப் அப்படி நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு ரீகன்சிலேஷனாக இந்த நம்பர் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அண்ட் உங்கள் பார்ட்னர் மேலே உங்கள் மேலே உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுவும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஒரு அலைன்மெண்ட்டாக போகும். இப்படி தான் இருக்கணும், இதுக்கு அடுத்து இதான் நடக்கும், இதுக்கு அடுத்து இதான் நடக்கணும் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பிளானிங்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்குமே கூட இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த 1010 ஏஞ்சல் நம்பர். ஸோ மிதுன ராசி உங்கள் ராசிக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய லைஃப் டைம்க்கான மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி. ஸோ உங்கள் ராசிக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ், நீங்கள் எப்போவுமே வந்து சோல்ஃபுல்லாக, அதாவது ஆத்மார்த்தமாக இருக்கணும், ஆன்மார்த்தமாக இருக்கணும். எந்த காரியங்கள் எது செஞ்சாலுமே அதை ஆன்மார்த்தமாக செய்யுங்க. இப்படி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அது உங்களுக்கு அதனுடைய அவுட்கம்மை நீங்கள் யோசிக்காதீங்க. அது ஃபெயிலியர் ஆகுதா, சக்ஸஸ் ஆகுதா, நல்லது கொடுக்குதா, கெட்டது கொடுக்குதா, இதை யோசிக்காதீங்க. பட் நீங்கள் செய்கிறத ஆன்மார்த்தமாக செஞ்சாலே போதும். அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பாக கிடைக்கும். ஸோ the ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. அவங்க எதிர்பார்க்குறது நீங்கள் எப்படி அவுட்புட் கொடுக்குறீங்க அப்படின்றது மட்டும்தான். அண்ட் எல்லா சூழலும் நீங்கள் அடாப்ட் ஆக கற்றுக்கோங்க. எனக்கு இந்த இடம் பிடிக்காது, இந்த நபர் பிடிக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் டீல் பண்ண மாட்டேன் அப்படி இல்லாமல் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் சூழல் வருதுன்னா அதை அடாப்ட் ஆக கற்றுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கில்லையும் நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். அண்ட் எப்போவுமே தெளிவோடையும் ஞானத்தோடையும் இருக்கணும். ஸோ ரொம்ப இமோஷ்னலாகவும் ஒரு விஷயத்தை டீல் பண்ணக்கூடாது.
அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்றது தெரிஞ்சு டீல் பண்ணணும். அண்ட் யூனிவர்ஸோட எப்போவுமே நீங்கள் கனெக்டடாக இருக்கணும். ஒரு 4 செவத்துக்குள்ளே முடங்கி போயிடக்கூடாது அப்படின்றதும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு லைஃப் டைம் மெசேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெயின்போ கலர்ஸ் அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணலாம். மல்டி கலர்ஸ் அந்த 7 கலர் சேர்ந்த மாதிரியான எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், துணியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது இல்லை அதனுடைய கனெக்டிவிட்டி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இயல்பாகவே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்படியதும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நேயர்களே, உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah from Sarah Healing.